கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றார். ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை, நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். எப்பொழுது என்று சொன்னால், அந்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு சென்றேன். அப்பொழுது அவர்கள் தன்னுடைய மகனை படிக்கும்படியாக உற்சாகப்படுத்தினார்கள். எப்படி உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொன்னால், நீ இந்த பாடத்தின் இந்த அளவை முடித்து விட்டால் உனக்கு ஒரு வெகுமதி தருகிறேன். அந்த வெகுமதி தருகிறேன் என்று சொன்னதும் அந்த மகனுக்கு ஒரே உற்சாகம். அவன் படிக்க ஆரம்பித்தான், வெற்றியாய் முடித்தான். அந்த வெகுமதியை கொடுத்தார்கள். அந்த வெகுமதியை பார்த்தும் அவனுக்கு சந்தோஷம். அந்த வெகுமதியை கொடுத்த பெற்றோருக்கும் சந்தோஷம். என்ன, என்னுடைய கட்டளையை என் மகன் நிறைவேற்றி விட்டான், அவனுடைய தேவையை அவனை உற்சாகப்படுத்துவதிலே என்னுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் கூட இப்படித்தான் நமக்கு ஒரு கட்டளையை தருகிறார். நாம் அவருடைய திட்டங்களை அவருடைய நோக்கங்களை செயல்படுத்த முத்தரிக்கும் பொழுது, முன்வைக்கும் பொழுது மேன்மையான காரியங்களை தேவன் தருகிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட காரியங்களை தருகிறார் என்று சொன்னால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் புகழ்ச்சியாகவும் மேன்மையாகவும் வைக்கிறார். இதைத்தான் இந்த 19வது வசனம் சொல்லுகிறது. நான் உனக்கு சொன்னபடி உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்கிறது வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற ஒரு புகழ்ச்சியான வாழ்க்கை. இவனுடைய வாழ்க்கையிலே இவன் காட்டின விதங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இறைவனுடைய நாமத்தை உயர்த்தினது என்று சொல்லத்தக்கதான ஒரு செயல்பாடுகளை அங்கே உடையதாய் பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பரிசுத்த ஜாதியாய் முத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், இறைவனுக்காய் வாழ்கிற வைராக்கியமுள்ள ஜனம், அந்த ஜனமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் ஆண்டவருடைய உறுதி, டிக்ளரேஷன் எப்படியெல்லாம் வருகிறது என்று சொன்னால், இந்த நேர்த்தியான பங்களிப்பிலே வருகிறது. தென்னிந்திய திருச்சபையில இந்த திருமண்டல பேரவையை கூடும் பொழுது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். என்ன உறுதிமொழி என்று சொன்னால், இந்த பேரவையின் வரைமுறைமைகளுக்கும் இறை திட்டங்களுக்கும் ஏற்பயனை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் என் தேவனுடைய மெல்லிய சப்தத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது, என் தேவனாகி கர்த்தர் புகழ்ச்சியாக, பரிசுத்த ஜனமாக, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை நிலைப்படுத்துவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, உடைய அன்பான வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.